Hi friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா கிட்ட இருக்கிற வைகுண்டான்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா அம்மன் தான் ஃபேமஸா. இங்க வந்து நிறைய வேண்டுதல் கோசரமேட்டுக்கா கோழி ஆடு எல்லாம் இதெல்லாம் பலி கொடுத்து இங்க வேண்டிப்பாங்களாம். கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போவாங்க. இந்த கோயில உள்ள போன் அலோடு இல்லைன்னாங்க, அதனால நாங்க இங்க இருந்தே எடுக்கிறோம். இங்க பாருங்க எவ்வளவு ஜனங்க வந்திருக்காங்கன்ட்டு, எவ்வளவு கார் இருக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சம் மலை மேல இருக்குது. நடந்து வரவங்க நடந்து வராங்க. அப்படி நடக்க முடியலன்னா நீங்க கார்ல வந்தா கார்லயும் வரல மேல. பட் ஆனா என்னன்னா பஸ் மட்டும் அலோடு இல்லைன்றாங்க. பஸ் எதுனா வச்சுட்டு வந்தீங்கன்னா பஸ் கீழே விட்டுட்டு நீங்க நடந்து வரணும். இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதுவும் எங்க ஃபுல் ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். இங்க முடிச்சுட்டு கீழே போய் சிக்கன்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அங்க போய் சமைச்சு சாப்பிடறதுக்கு அதுக்கும் ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க கீழே. அவங்களே எல்லாம் நம்ம என்ன வேணும்னு சொல்லிட்டோன்னா அவங்களே சமைச்சு வைக்கிறாங்க. நீங்க சாமி கும்பிட்டுட்டு போய் இது ஒரு பிடிக்க போறோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு அங்க போய் பார்க்கலாம். இங்க பாருங்க எங்க மொத்த ஃபேமிலியும் எல்லாம் வெயில் தாங்கலக்க. இந்த மே மாசம் வந்துட்டோம், வெயில் சுட்டு அரிக்குது. நாங்க வந்து வீட்டுல இருந்து 4 மணிக்கு கிளம்பணும். ஆனா இங்க வரவே மணி 9 ஆயிடுச்சு. நல்ல வெயிலுங்க. அதுவும் மே மாசம் வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல வேலை இங்க ஷீட் போட்டுக்கிறாங்க. இன்னும் மேல போனோமா ஸ்டெப்ஸ் ஏறி கோயிலுக்கு. ஷீட் போட்டதுனால இதுல நடக்க முடியுது. அதுக்குள்ள எங்க அத்தை மாமா வந்து அங்க மாலை சாமிக்கு வந்து இது வாங்கிட்டு இருக்காங்க, வத்தி கல்புரம் எல்லாம். அதுக்கு முன்னாடி அங்க முன்னாடி ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதுல காலை நினைச்சிட்டு இப்ப மேல போறோம். வாங்க மேல போலாம். உள்ள போன் அலோடு இல்ல. எது வரைக்கும் அலோடு இருக்கோ உங்களுக்கு அது வரைக்கும் காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க ஒரு லாக்கர் இருக்கான். அதுக்கு 10 ரூபாய் கட்டி அந்த லாக்கர்ல போனை வச்சுட்டு போனோம். போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாம் பாருங்க வேண்டுதல் கோசரம் கோழி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க மேலேயே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. மேல போனதான் என்ன டீடைல்ஸ் தெரியும். வாங்க பார்க்கலாம். ரெண்டு வாழைப்பழம் 20 ரூபாய் வாங்க. ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க அந்த கதையா தான் இருக்குது. 2 வாழைப்பழம் 20 ரூபாவா. எங்க ஊர்ல எல்லாம் சீப்பா இருக்குது. எங்க தோட்டத்துல குழந்தைங்க பசிக்குதான், என்ன பண்றது. நாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், கார்லயே வச்சிருக்கோம். சரி இங்க ஏற முடியாது, மாடி படிக்குது. மாடி இதுக்கே மூச்சு வாங்குது, ஸ்டெப்ஸ் ஏறவே முடியல. எனக்கே இப்படி வாங்குதுன்னா என்ன எங்க அத்தை மாமா வயசானவங்க எல்லாம் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னும் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம். அங்க பாருங்க மேல இருக்கு போன. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு அலோடு இல்லையா. இங்கே வந்து பேகு போனு ஹேண்ட் பேகு எது இருந்தாலும் இங்கே வச்சுட்டு போயிடணுமா. இதுக்கப்புறம் உள்ள அலோடு இல்ல. உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வேணா வந்து சொல்றேன். என் பையனுக்கு பசிக்குது, அதுக்குள்ளே நான் வாழைப்பழம் ஊத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை பாக்குறேன். கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க நேர்த்திக்கடனுக்கோசரம் ஆடு கோழி எல்லாம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவங்களால முடிஞ்சது கோழியோ ஆடோ அவங்க என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அதை எடுத்துட்டு வந்து இங்க விடுறாங்க. இங்க பாருங்க ஒருத்தர் காந்தி தாத்தா மாதிரி இந்த வெயில எப்படி போட்டுட்டு நிக்கிறாருன்ட்டு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குங்க. சீரியஸாவே இந்த மாதிரிலாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். உள்ள சாமியை பாத்தீங்கன்னா சீரியஸாவே 2 கண்ணு பத்தாதுங்க, அவ்வளோ அழகா இருந்துச்சு. வந்து பழைய கற்பகன்னு சொல்லிட்டு அங்க வச்சிருந்தாங்க, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. உள்ள அம்மனை பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா மாலை பூலாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. சீரியஸா நீங்க கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குது. இப்ப சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்தது போய் சாப்பிட போறோம். இப்ப அங்க போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருந்தே பசங்களுக்கு சரி பவுடர் எடுத்துருந்தோம் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. அது பார்த்தா சின்ன கிண்ணமா இருந்தது செய்ய முடியல. அப்புறம் பெரிய கிண்ணத்துல மாத்தி செஞ்சுட்டோம். அதுக்குள்ளே உள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நாங்க கொடுத்த சிக்கனுக்கெல்லாம் மசாலா எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. வாசனை செம்மையா இருந்துச்சுங்க. இங்க நம்ம வந்து சிக்கனோ மட்டன் எது ஒன்னாலும் கொடுத்துட்டாலும் அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துருவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இங்க வந்து நான்வெஜ் செஞ்சு தராங்கல்ல, அவங்களே வந்து தோட்டத்துல மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாரையும் உட்கார சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாருங்க எல்லாரும் இதாங்க எங்களுடைய ஃபுல் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நாங்க வீட்டுல இருந்து வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்துக்கிறோம். எல்லாருக்கும் பசிக்குதுன்னு அது வேற கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. தம் ரொட்டி இதாங்க ஸ்நாக்ஸ். எல்லாருக்கும் பசிக்குதான். சரி அது 12 மணிக்கு வருமா, இப்ப மணி 11 தான் ஆகுது. அதுக்குள்ளே லைட்டா சாப்பிட்டு வைப்போம். என் பையன் பாருங்க, சின்ன பையனை ஐயோ மண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சுப்பி இல்ல இல்ல தேங்காய் தான் சாப்பிடறான், மண் இல்ல.
வீட்ல இருந்தே எல்லாம் சரி இங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். இப்ப நான்வெஜ் செஞ்சு எடுத்துட்டு வர வரைக்கும் சும்மா இருக்க வேணால, அதனால விளையாடிட்டு இருக்கோம் ஜாலியா. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி எல்லாம் இதாங்க எங்களுடைய ஹோல் ஃபேமிலி, பாத்துக்கோங்க எல்லாரையும். இவங்கதான் எங்க 3வது வதன, மெயினா இவங்கள காட்டிக்கோங்க. இவங்கதான் எங்க பெரிய அண்ணி, இவங்க 2வது அண்ணி, அவங்க பையன் இது தமன். போட்டாச்சு. இதே எங்க 3வது அண்ணி, இதே எங்க வீட்டு வாயாடி நேஹா. இங்க பாருங்க, யார்கிட்டயும் வர மாட்டாங்க, எல்லாரும் அவளை தூக்க ஆசைப்படுறாங்க, ஆனா ஒருத்தர்கிட்டயும் வர மாட்டேன். பாய் சொல், பாய் சொல், பாய். இது எங்க நாத்தனார், இங்க எங்க அண்ணா, இங்க எங்க மாமா தூங்கி எழுந்து இப்ப எழுந்தாரு. பசங்க பாருங்க, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவனுங்க போன் விளையாட விட்டோம். எங்க இன்னொரு மாமா அங்க போய் உட்காந்துட்டாரு. இங்க எங்க அத்தையும் பெரிய அண்ணி பொண்ணும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க எங்க சின்னத்தை உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதாங்க எங்க ஃபேமிலி. இதுல ஒருத்தர் மட்டும் மிஸ், யாருன்னா எங்க அண்ணா ஈஸ்வரண்ணா, எங்க நாத்தனாரோடைய ஹஸ்பண்ட், அவர் மட்டும் தான் மிஸ்ஸிங். இதே எங்க ஃபுல் ஃபேமிலி. சாப்பாடு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் பசி மயக்கத்துல இருந்ததுனால வீடியோ எடுக்க கூட மறந்துட்டோம். எல்லாரும் அவங்கவுங்க ஒரு தட்டு எடுத்துட்டு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் கபாபு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, ரைஸு, சப்பாத்தி, இது இல்லாமல் களி வேற இருந்துச்சுங்க. எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காம நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.